இன்றைய வேதவசனம் தானியேல் 6:16 நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமாங்க, இந்த கதையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல வந்து அவங்க கூட இருக்கிறவங்களே ராஜா முன்னாடி குற்றப்படுத்தி அவரை வந்து ஒரு சிங்க கபிகளில போட்டுருவாங்க. இப்போ நீங்க எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் நீங்க போரிட முடியுமா? உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் எப்படி இருந்தாலும் அதுதான் ஜெயிக்கும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுபோல தானியேல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவரு ரொம்ப தெளிவா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத நிதானிச்சு கர்த்தரிடத்துல போய் அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சுறாரு. அப்ப ஏசப்பா சும்மா விடுவாரா? அவரோட பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் இறங்கி வருவார் இல்லையா? அதுபோல தானியேல் கர்த்தர ஆராதிக்கும் பட்சத்துல கர்த்தர் வந்து சிங்கத்தோட வாய கட்டி போட்டு தானியேல தப்புவிப்பார். இது போல தாங்க உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, அச்சோ! ஏசப்பா என்ன கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி புலம்புறத விட்டுட்டு, உங்க பிரச்சனைகள் மத்தியிலயும் ஏசப்பாவ ஒரு நாளும் ஆராதிக்க தவறாம இருங்க. ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்திரித்து அவரிடத்துல உங்கள் ஜெபங்கள வைக்கும் பட்சத்துல, என் பிள்ளைக்கு இவ்ளோ கஷ்டம் வருதா? எப்படி இது வரலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்களுக்காக வந்து போரிட்டு, உங்க பிரச்சனைகள தகர்த்தெறிந்து போட்டு, உங்க பிரச்சனைகள்லேருந்து உங்கள தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். இத நல்லா கூட விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா.